ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை சுட்டிக்காட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காத்திடும் மகத்தான தீர்ப்பினை திராவிட மாடல் அரசு முன்னெடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துகளில் பொறிக்கப்பட வேண்டிய ரெட் லெட்டர் டே ஆகும். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நெறிமுறைகளின்படி மாநிலங்கள் தனக்கான சட்டங்களை இயற்றி தற்சார்பாக செயல்படும் அதிகாரம் கொண்டவை என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் 1974ஆம் ஆண்டு மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார் முத்தமிழறிஞர் கலைஞர். பேரறிஞர் அண்ணாவும் உயர்நீக தலைவர் கலைஞரும் கட்டிக்காத்த மாநில உரிமைகளுக்கு ஆபத்து நேரும்போது திமுகவின் தலைவர் என்ற பொறுப்பிலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ற பொறுப்பிலும் உள்ள உங்களில் ஒருவனான நான் மாநில உரிமை காக்கும் சட்ட போரில் சளைக்காமல் முதன்மையாக நிற்பேன். மும்மொழி திட்டத்தை தேசிய கல்விக் கொள்கையின் வழியே ஒன்றிய பாஜக அரசு திணிக்க முயற்சிப்பதை எதிர்த்து நின்று இருமொழி கொள்கையை கடைபிடிக்கும் தமிழ்நாட்டில் இந்திய ஆதிக்கத்திற்கு இடமில்லை என்பதில் உறுதியாக நின்று ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க மறுத்தாலும் எங்கள் மாநில நலனை காக்கும் வகையில் மாநில அரசின் நிதியிலிருந்தே கல்வி செலவுகளை எதிர்கொள்ளும் வலிமை எங்களுக்கு உண்டு என்பதை உரக்கச் சொல்லியிருக்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான மனிதவள ஆற்றலாக தமிழ்நாட்டின் கட்டமைப்பை உருவாக்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையில் மறுசீரமைப்பில் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு திட்டமிடுகிறது என்றதுமே தமிழ்நாட்டை போல பாதிப்புக்கு உள்ளாகும் மாநிலங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற மக்களவையில் தற்போதுள்ள வகையிலேயே மாநிலங்களுக்கான விகிதாச்சாரம் தொடர வேண்டும் என்பதையும் மறுசீரமைப்பு திட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் முதல் குரல் கொடுத்திருப்பதும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்கை எடுத்திருப்பதும் உங்களில் ஒருவரான என் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசுதான். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதையும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதியை வழங்காமல் வஞ்சிப்பதையும் 100 நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசின் பங்கினை வழங்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியதுடன் மணிப்பூர் கலவரம், வக்ஃப் சட்ட திருத்த மசோதா, பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மாணவர்களுக்கான உதவித்தொகை என இந்திய ஒன்றியத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்குமான குரலாக திமுக கழகத்தினரின் குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்தது. உரிமைக்கான குரலாக தொடங்கப்பட்டதுதான் திராவிட இயக்கம். நீதி கட்சியில் தொடங்கி அதன் நீட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் வரை உரிமை போராட்டம் ஓயவில்லை. போராட்டம் ஒருபுறம், ஆட்சி நிர்வாகம் மறுபுறம் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பணியும் பயணமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வரும் நிலையில் இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் முதன்மை இடங்களை பிடித்துள்ளதை அனைவரும் அறிவோம். இந்த பெருமையை சிதைக்கும் வகையில் பல்கலைக்கழக வேந்தர் என்ற அதிகாரத்தை கொண்டிருந்த ஆளுநர் அவர்கள் உயர்கல்வியில் அறமற்ற அரசியலை புகுத்தி காவிச்சாயம் பூசி கொண்டிருப்பதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அவற்றுக்கு ஒப்புதல் தராமல் ஜனநாயக மாண்புகளை சிதைக்கும் அதிகார அத்துமீறல்களை தொடர்ந்து கொண்டிருப்பதை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆளுநர்களின் அதிகார அத்துமீறலுக்கு எதிரான வழக்குகள் என்பவை உச்சநீதிமன்றத்திற்கு புதிதன்று. ஒன்றிய பாஜக அரசு தன்னால் வெற்றி பெற முடியாத மாநிலங்களில் மாற்றுக் கட்சி அரசுகளின் செயல்பாடுகளை தடுப்பதற்காகவே ஆளுநர்களை நியமித்து ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் சட்டமன்றத்தை கூட்டுவதற்கே ஆளுநர் மறுத்து வந்த நிலையில் அது தொடர்பான வழக்கும் தொடரப்பட்டது. மேற்கு வங்கம், கேரளா என பாஜக அல்லாத அரசுகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் நியமிக்கப்பட்டுள்ள பாஜக ஆளுநர்களின் அத்துமீறல்கள் தொடர்பாகவும் வழக்குகள் உள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே செயல்படுவார் என்றும் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் நிர்வாக செயல்பாடுகள் தொடர்பாகவும் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவுகளை ஆளுநர் கிடப்பிலேயே போட்டிருந்ததையும் தன் அதிகாரத்திற்கு மீறி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்ததையும் எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில்
வாதங்கள் நிறைவடைந்து தீர்ப்பு தேதி தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. ஏப்ரல் 8 அன்று காலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க சென்ற நிலையில் தீர்ப்பு வெளியாக இருப்பதாக தகவல் கிடைத்தது. தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடு சட்டவிரோதமானது என்பதையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தனது சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது நியமன பதவியில் உள்ள ஆளுநர்களின் வேலை என்பதையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வின் தீர்ப்பு தெளிவாக தெரிவித்தது. இந்த செய்தி சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருந்த உங்களில் ஒருவரான எனக்கு கிடைத்தவுடன் உடனடியாக அவையில் இருந்து வெளியே வந்து இந்த மகிழ்ச்சிகரமான வெற்றி தீர்ப்பு குறித்த அறிவிப்பை எழுதி அவைக்கு சென்று அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் வாசித்தேன். எந்த சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று இந்த மாநிலத்திற்கு பெயர் சூட்டி மாநில உரிமைகளின் குரலை பேரறிஞர் அண்ணா உரக்க முழங்கினாரோ, எந்த சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முத்தமிழர் அறிஞர் கலைஞர் நிறைவேற்றினாரோ அந்த சட்டமன்றம்தான் வலிமையானது. ராஜ்பவனுக்கு அதிகாரமில்லை என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பாராட்டி அறிவிப்பை வெளியிட்டேன். முதலமைச்சரான என் அறிவிப்பினை தொடர்ந்து சட்டமன்றத்தில் உள்ள தோழமை கட்சிகளின் உறுப்பினர்கள், மற்ற கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை ஆதரித்து பேசினார்கள். திமுக கழகம் எப்போதும் சொல்லி வருவது போல ஆளுநர் பதவி என்பது ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான தபால்காரர் பணிதான் என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்புரைத்திருக்கிறது. தீர்ப்பு வெளியான நாளில் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதாடி வெற்றி தீர்ப்பு கிடைத்திட காரணமாக இருந்த முகுல் ரோத்தகி, ராகேஷ் திவேதி, அபிஷேக் மனு சிங்வி ஆகிய மூத்த வழக்குரைஞர்களை தொடர்பு கொண்டு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன். இவ்வழக்கின் வெற்றிக்காக அயராது பாடுபட்ட திமுக கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்குரைஞர் வில்சன் நேரில் சந்தித்து என்னிடம் தீர்ப்பின் விவரங்களை தெரிவித்த போது தலைவர் கலைஞர் சொன்னது போல வின்சன்னாக வில்சன் இருப்பதை சுட்டிக்காட்டி அவரை பாராட்டி மகிழ்ந்தேன். மாநில உரிமைக்கான திராவிட முன்னேற்ற கழக அரசின் தொடர் சட்ட போராட்டத்தில் இந்த தீர்ப்பு முக்கியமான வெற்றி என்பதால் தங்கள் மாநிலங்களில் ஆளுநரின் அத்துமீறல்களால் ஜனநாயகத்தை காக்க போராடுகின்ற அரசுகளும் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு பெற்று தந்துள்ள தீர்ப்பினை முன்மாதிரியாக வைத்து தங்கள் வழக்குகளை முன்னெடுத்து செல்லும் நிலை உருவாகியுள்ளது. கேரள மாநில முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை பாராட்டி கருத்து வெளியிட்டார். பத்திரிகைகள், தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையான செய்தியாக இந்த தீர்ப்பு இடம்பெற்றது. பல்வேறு கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்களின் தலைவர்கள், பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள பெரியோர்கள் என பலரும் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி தீர்ப்பின் மகிழ்ச்சியை பாராட்டுவதற்கு தாய் கழகமான திராவிடர் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்கள் நேரில் வருகை தந்தார். சமூக நீதியின் சரித்திர நாயகன் என்று உங்களை சொல்லி வருகிறோம். இப்போது மாநில உரிமையின் காவலராகவும் இருக்கிறீர்கள் என்று வாழ்த்தினார். அவருடைய வாழ்த்துக்களை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு, காவல் காக்கும் வேலையைத்தானே மக்கள் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள், அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். நீண்ட பொதுவாழ்வு அனுபவம் கொண்ட ஆசிரியர் ஐயா உடனே தனக்கே உரிய சொல் ஆற்றலுடன் சவுக்கிதார் என்று பிரதமர் மோடி தன்னைத்தானே சொல்லிக் கொண்டார். ஆனால் நீங்கள்தான் சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்குமான உண்மையான காவலர், மக்களின் காவலர் என்று பாராட்டினார். மனித உரிமை காக்கும் போராட்டத்தின் முன்னோடியான திமுக கழகம் நீட் தேர்விலும் விலக்கு பெறும் வகையில் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை சட்ட போராட்டத்தின் வழியே முன்னெடுக்க தீர்மானித்து ஆதரவு சக்திகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. ஆளுநரின் அதிகாரம் என்ன என்பதை தெளிவாக்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு தொடக்கம். நீட் தேர்வு தொடர்பான வழக்கிலும் இது தொடரும். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று நம் உயர்நிகர் தலைவர் கலைஞர் முன்மொழிந்த முழக்கத்தை முன்வைத்து நீதியின் வாயிலாக இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காத்திடும் பேர் இயக்கமாக திமுக தன் போராட்டத்தை தொடரும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இவ்வாறு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.